அவர் வந்து வந்து கேக்குறது வந்து அந்த மத்திய அரசு இருக்குதுல்ல மோடி, அவர் பேச்சை கேட்டுக்கிறாரு அவரு. இவரு வந்து நல்ல திட்டங்களை எடுத்துன்னு வரும்போது இவரு கையெழுத்து போடணும். கையெழுத்து போடாத அப்படியே 3 மாசமா விட்டுறாரு. அது என்ன புறாவா இவரு போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்குது. அது என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து இங்க செய்யறாரு. இவரு வெறுப்பு வெறுப்புலாம் அதெல்லாம் காட்டக்கூடாது அரசியல்கிட்ட வந்து. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நீ செய்யணும். இது கரெக்டா இருக்குதா? கரெக்ட். தப்பா? தப்பு. நீ கரெக்டா பேசிட்டு போயினே இரு. நீ பாரு கொஞ்ச நாள் இங்க கிட்ட பேசுற, சட்டசபைக்கு வர, கொஞ்ச நேரம் நிக்கிற, அப்படியே புஷ்னு ஏந்தி போயிரு. அதுக்கு நீ வரதே இருக்கலாம. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுல நீ கேட்கணும். நாங்களாம் உங்களை பார்க்காதே இல்ல. யார் துட்டுல நீ செலவு பண்ணி நீ போற சொல்லுங்க. எங்களுடைய பணத்துல தானே நீங்க இருக்கிறீங்க. அவங்க என்ன திட்டம் எடுத்துன்னு வராங்க? நல்ல திட்டம் தானே எடுத்துன்னு வராங்க. கெட்டுது சொல்லு. நீ கையெழுத்து போட்டுனா போட்டுதான் ஆகணும். நீ மக்கள் தீர்ப்பு உன்னை எதுக்கு வச்சுக்கிறாங்க? தமிழ்நாடு ஃபுல்லா தானே அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறாங்க. அவர் நல்ல திட்டம் தானே எடுத்துன்னு வர்றாரு. அது செய்யுங்க. எதுக்கு நீங்க கையெழுத்து போடாதுக்கிறீங்க? கையெழுத்து போடணும்னா போடணும், இல்ல போடக்கூடாது. இதை படிப்பானா அதை படி கூட மாட்டேன். நீ எதுக்குற? நீ அப்ப கவர்னரா ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமே. வேற யாருன்னா போட சொல்லு மத்திய அரசுல. அவர் வானே வராங்க, அவர் அனுப்பிச்சிடலாங்க. கோர்ட் மூலியமா போய் சொல்லும் போது நீ அப்போ நீ என்னத்து தான் இருக்கு? நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமே. இங்க வானே நீ போயிடலாம். அதோட இருக்கே தேவையில்லை. நீ பயம் வந்திருக்கும் சார். அவருக்கு கண்டிப்பா பயம் வந்திருக்கும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அவருக்கு பயம் வந்திருக்கும். அதனால கம்மு அமைதியா இருக்காரு. அசிங்கனா சார், உண்மையை சொல்ற அசிங்கனா. அவரும் யோசனை பண்ணியிருப்பார், நம்ம ராஜாங்கம் பண்ண நல்லது, மக்கள் குரல் குத்து ராஜாங்கம் பண்ணா அது தப்புன்னு அவரும் யோசனை இப்ப நினைச்சுட்டு தான் இருப்பாரு. அவர் இப்ப நீங்க நேர்ல பாக்குறீங்க, என்ன கேட்பீங்க? நல்லா சொல்லட்டுமா? துப்பிட்டு போய் வந்துருவோம் சார். நான் கண்டிப்பா அது மாதிரி கவர்னர் நமக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தான் நீ கவர்னர் இருக்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாம நீ இது பண்றாங்க அப்படின்னா செய்ய முடியும். நம்ம பார்த்தானாங்க துப்பிட்டு போய் வந்துருவோம் சார்.